ஹலோ காய்ஸ், வெல்கம் டு சினிமா கேப் தமிழ். 50 days 50 பெஸ்ட் சயின்ஸ் மூவி சஜஷன்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். அதில் டே 6 பெஸ்ட் சயின்ஸ் மூவி சஜஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சோர்ஸ் கோட். இந்த படம் பார்த்தீங்கன்னா 2011 ரிலீஸ் ஆயிருக்கு. படத்தோட கதை ட்ரெயினில் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் போயிட்டு இருக்காரு. திடீர்னு தூக்கத்திலேருந்து எழுந்துக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா எதிர் பொண்ணு உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க இவங்க கூட பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு யாருன்னு தெரியல, எங்க இருக்கோனே புரியல. ஏன்னா ஒரே கன்ஃபியூஷன் ஸ்டேட்லேயே இருக்காரு. அப்போ நம்ம ஹீரோயின் ஷான் உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ வந்து நம்ம ஹீரோ என் பேர் ஷான் இல்லை, கேப்டன் கோல்டர் ஸ்டீவன்ஸ் அப்படின்றாரு. நான் பார்த்தீங்கன்னா யூஎஸ் ஆர்மியில் பைலட்டாக ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து ஏதோ விளையாடுறாரு அப்படின்னு நினச்சி சிரிச்சுட்டே விட்டுறாங்க. இவருக்கு ஒரே கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் போயிட்டு ரெஸ்ட் ரூமில் போயிட்டு அவர் ஃபேஸை மிரரில் பார்க்குறாரு. அப்போ அது வேற மாதிரி இருக்குது. பேக்கெட்டில் ஐடி கார்டு எடுத்து பார்க்குறாரு. அதில் ஷான் ஃபென்ட்ரஸ்ட்னு பேர் போட்டிருக்கு. அதை பார்த்தோன்னா மேலும் கன்ஃபியூஸ் ஆகிறாரு நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோயின் பின்னாடியே வந்து கேட்குறாங்க, உங்களுக்கு எதனாச்சும் ப்ராப்ளமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோ, நான் ஷான் கிடையாது, அது மட்டும் இல்லை உங்களே எனக்கு யாருன்னு தெரியல அப்படின்றாரு. அதுக்கு நம்ம ஹீரோயின், சரி என்ன பிரச்சனைன்னு பார்க்கலாம், நம்ம அந்த ஸ்டாப்பிங்கில் இறங்கிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படியே இவங்க பேசிட்டு இருக்கும் போது நம்ம ட்ரெயின் வந்து பிளாஸ்ட் ஆயிடுது. பாம் பிளாஸ்ட் ஆன உடனே பாத்தீங்கன்னா இவங்க திரும்பவும் எழுந்துக்கிறாரு. பாத்தீங்கன்னா ஒரு ஆர்மி பங்கர் மாதிரி இருக்கு அந்த இடம். அவருக்கு ஒண்ணுமே புரியல, எழுந்து பாக்குறாரு. நம்ம ஹீரோ எழுந்தவன முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு சின்ன மானிட்டர் இருக்கு. அதுல ஒரு லேடி வந்து பேசிட்டு இருக்காங்க ஹீரோ கூட. அவங்க வந்து கேக்குறாங்க, கோல்டர் ஸ்டீவன்ஸ் நீங்க வந்து கடைசியா என்ன பாத்தீங்க, அந்த பாமரை கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. கடைசியா ட்ரெயின் பிளாஸ்ட் ஆனதான் ஞாபகம் இருக்கு. அவர் வந்து நீங்க யாரு அப்படின்னு கேக்குறாரு. நான் இப்ப எங்க இருக்கேன் அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த லேடி வந்து இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுமே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோக்கு வந்து அந்த மானிட்டரில் ஒரு சின்ன டாஸ்க் மாதிரி வருது. அதை முடிச்சுட்டு யோசிச்சு பார்க்குறாரு. அப்போ தான் அவருக்கு ஞாபகம் வருது, நம்ம மானிட்டரில் பேசுகிற அந்த லேடியோட பேர் குட்வின்னு ஞாபகம் வருது. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டாக கடைசியாக பார்த்தீங்கன்னா அவர் ஒரு மிஷனுக்கு போயிருந்தார் ஹெலிகாப்டரில். அதுக்கு திரும்ப முடிச்சு பார்க்கும்போது ட்ரெயினில் இருந்தார். அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வருது. லேடி வந்து ஹீரோ கிட்ட வந்து இந்த பாமர் யாரும் கண்டுபிடிச்சிங்களா இல்லையா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோ தெரியல அப்படின்றாரு. அப்புறம் அந்த லேடி வந்து உங்களுக்கு 8 minutes தான் டைம், அதுக்குள்ளேயே அந்த பாமர் யாரு, அந்த பாம் லொகேஷனை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அந்த ட்ரெயின்குள்ளேயே நம்ம ஹீரோவை அனுப்பிச்சு விட்டுறாங்க. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா திரும்ப முடிச்சு பாக்குறாரு. ஃபர்ஸ்ட் எங்க இருந்தாரோ அதே ட்ரெயின்ல அதே சீட்ல உட்காந்துட்டு இருக்காரு. திரும்பவும் எல்லாமே ஃபர்ஸ்ட்ல இருந்து நடக்குது. அவர் வந்து பாமர் யாருன்னு கண்டுபிடிக்க முடியல, தேடுறாரு. அதுக்குள்ளேயும் பாத்தீங்கன்னா ட்ரெயின் எக்ஸ்ப்ளோட் ஆயிடுது. திரும்பவும் அதே இடத்துக்கு வந்துடுறாரு. இது மாதிரி லூப் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு 8 minutes ஒன்ஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த மேம் எக்ஸ்பிளைன் பண்றாங்க, சோர்ஸ் கோட் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட்ல தான் நீங்க இருக்கீங்க. இந்த ப்ராஜெக்ட் டெக்னாலஜி என்னன்னு பாத்தீங்கன்னா பாம் பிளாஸ்ட் ஆகிறதுக்கு 8 நிமிஷத்துக்கு முன்னாடி இருக்க ஒரு பேசஞ்சர் உடம்புக்குள்ள உங்களை அனுப்ப முடியும். நீங்க அந்த 8 நிமிஷத்துக்குள்ள அந்த பாமர் யாரு, அந்த பாம் எங்க லொகேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். இதான் உங்களோட டாஸ்க் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா 7-8 தடவை இதே மாதிரி எக்ஸ்ப்ளோட் ஆகி இறந்து திரும்பவும் அதே லூப்ல மாட்டிருப்பாரு. சோர்ஸ் கோட்னா என்ன, இந்த டைம் லூப் கான்செப்ட் எப்படி ஒர்க் ஆகுது, நம்ம ஹீரோ அந்த பாமரை கண்டுபிடிச்சாரா இல்லையா, பாம் லொகேஷனை கண்டுபிடிச்சு அதை வெடிக்க விடாம பண்ணாரா இல்லையா, அதுக்கப்புறம் ஹீரோ இந்த லூப்ல இருந்து எப்படி வெளியே வந்தாரு, இதான் இந்த படத்தோட கதை.